ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். வரப்போற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்காக வந்து கம்ப்ளீட் ஜிஎஸ் அனாலிசிஸ் வீடியோ அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி 11 வீடியோ முடிஞ்சிருச்சு. இது 12வது வீடியோ. 11 வீடியோ முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 220 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு முடிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து 12வது வீடியோ. ஓகே, சரி. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உஸ்தாத் ஆசாத் அலி கான் அவர் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது பர்சனாலிட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பர்சனாலிட்டி கொடுத்துட்டு அவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு அப்படின்றது தான் இதுல கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ருத்ரவீணா. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ருத்ரவீணா. ஓகே, ஸோ ருத்ரவீணா அப்படின்னா அந்த வீணை தான் இப்படி இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, சந்தூர். சந்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் பிளேயர் வந்து யாருன்னா சிவகுமார் சர்மா. சிவகுமார் சர்மா இவர் வந்து சந்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான பிளேயர், ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து சரோது பிளேயர் வந்து யார் அப்படின்னா அம்ஜத் அலி கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அம்ஜத் அலி கான். அம்ஜத் அலி கான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா அலி அக்பர் கான். அலி அக்பர் கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸான பிளேயர்ஸ், ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து சித்தார் பொறுத்த வரைக்கும் ரவிசங்கர். நெக்ஸ்ட் வந்து விலாயத் கான். அப்புறம் வேற யாரை பார்த்தோம்னா அனௌஷ்கா சங்கர். சரியா? அனௌஷ்கா சங்கர். ஸோ இவங்க எல்லாருமே சித்தார் இன்ஸ்ட்ருமெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான பிளேயர்ஸ், ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவலை கொடுத்துட்டு எந்த மாநிலத்தில் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கங்கோர் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் எங்க அப்படின்னா ராஜஸ்தான். சரியா? கங்கோர் ஃபெஸ்டிவல் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்ல வந்து கங்கோர் ஃபெஸ்டிவல் தாண்டி வந்து வேற என்ன ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா புஷ்கர் ஃபேர், புஷ்கர் மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புஷ்கர் மேளா. அதுக்கப்புறம் வந்து கைட் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் தீஜ் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் கும்பல்கார் மேளா அப்படின்னு சொல்லுவோம். கும்பல்கார் ஃபெஸ்டிவல். அப்புறம் ரணக்பூர் ஃபெஸ்டிவல். அதுக்கு அடுத்து வின்டர் ஃபெஸ்டிவல். அடுத்து புண்டி ஃபெஸ்டிவல். ஸோ இதெல்லாம் வந்து ராஜஸ்தான்ல ஃபேமஸான ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ், ரைட்டா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் பொறுத்த வரைக்கும் ஃபேமஸானது குல்லு தசரா அப்படின்னு சொல்லுவாங்க. குல்லு தசரா, ரைட்டா? ஹிமாச்சல பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் பகோரியா ஃபெஸ்டிவல். அடுத்து லோக்ராங் ஃபெஸ்டிவல். ஜல் மஹோத்சவ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபெஸ்டிவல்லாம் உங்களுக்கு வந்து மத்திய பிரதேஷ்ல ஃபேமஸ் ஆனது, ரைட்டு? அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ்ல ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ராம்லீலா. அதுக்கப்புறம் பர்சானா ஹோலி. ஸோ இதெல்லாம் உத்தரப்பிரதேஷ்ல ஃபேமஸ் ஆனது. ஓகே, ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் கொடுத்து அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண ஸ்டேட்ஸ் கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பிளேயரோட நேம் கொடுத்து அவர் எந்த ஸ்போர்ட்ஸ் கூட அசோசியேட் ஆனவர் அப்படின்றது கேள்வி, ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாக்கி பிளேயர். சரியா? பிஆர் ஸ்ரீஜேஷ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாக்கி பிளேயர். ஸோ ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்கன்னா 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, ரைட்டா? 10 பிளேயர், 10+1 அப்படின்ற மாதிரி. அதாவது ஒருத்தர் வந்து கோல் கீப்பர். அதுக்கப்புறம் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிளேயர் விளையாடுவாங்கன்னா இதுவுமே வந்து 11 பிளேயர்ஸ் தான். கிரிக்கெட் எல்லாருக்குமே தெரியும், 11 பிளேயர்ஸ் தான், ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பிஆர் ஸ்ரீஜேஷ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இந்தியன் ஹாக்கி டீமுடைய கோல் கீப்பரா இருந்தவர். அது போக இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா Under-21 மென்ஸ் நேஷனல் டீம். சரியா? Under-21 மென்ஸ்
நேஷனல் டீமுடைய கோச்சா இருக்கிறாரு. சரியா? பிஆர் ஸ்ரீஜேஷ் தான் அண்டர் 21 மென்ஸ் நேஷனல் ஹாக்கி டீமுடைய கோச்சா இருக்கிறாரு. ரைட்டா? அதுக்கப்புறம் பிஆர் ஸ்ரீஜேஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துச்சு இல்ல, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024. அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024ல வந்து ரெண்டு இது நடந்துச்சு. ஒன்று வந்து என்னன்னா ஓப்பனிங் செரமனி, இன்னொன்று வந்து என்னன்னா க்ளோசிங் செரமனி. ஓப்பனிங் செரமனி, இன்னொன்று க்ளோசிங் செரமனி. இதுல க்ளோசிங் செரமனில வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 பேர், சரியா, 2 பேர் இந்தியாவுடைய பிளாகை வந்து இந்தியா சார்பா போனாங்க க்ளோசிங் செரமனி இப்ப முடிவடையறப்ப. அந்த 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று வந்து மனு பக்கர் ஷூட்டர், ரெண்டு பிரான்ஸ் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல ஜெயிச்சவங்க, மற்றும் இன்னொருத்தர் யாருன்னா இந்த பிஆர் ஸ்ரீஜேஷ் தான். பிஆர் ஸ்ரீஜேஷ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்போ ஓப்பனிங் செரமனில வந்து யார் 2 பேர் வந்து இந்தியா சார்பா வந்து கொடி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, ஒன்னு பிவி சிந்து அவர்கள், இன்னொருத்தர் சரத் கமல். இன்னொருத்தர் யாருன்னா சரத் கமல். ஓகே. ஸோ பிவி சிந்து அவர்கள் வந்து பேட்மிண்டன் தெரியும், சரத்கமல் அவர்கள் வந்து டேபிள் டென்னிஸ், மனுபக்கர் வந்து ஷூட்டிங், பிஆர் ஸ்ரீஜேஷ் ஹாக்கி பிளேயர். ரைட்டா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுதான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்டரியில மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தண்டி மார்ச்சை வந்து எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு? சரியா? தண்டி சத்தியாகிரம், உப்பு சத்தியாகிரம் வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து 1930 ஸ்டார்ட் பண்ணார். ரைட்டா? 1930 ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ மகாத்மா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3 சத்தியாகிரகம். ரைட்டா? மகாத்மா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சத்தியாகிரகம் முக்கியமானது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1917 ஒன்று, அடுத்து 1918, அதுக்கு அடுத்தும் 1918 தான். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன சத்தியாகிரகம் அப்படின்னா, அதாவது காந்தியினுடைய முதல் சத்தியாகிரகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து சம்பாரன் சத்தியாகிரகம். சம்பாரன். ஸோ இதுதான் ஆர்டர்ல தான் எழுதுறோம். ஓகே. சம்பாரன் சத்தியாகிரகம். சரியா? சம்பாரன் சத்தியாகிரகம் எங்க வச்சு நடந்திருக்கும்னா பீகார்ல வச்சு நடந்திருக்கும். ரைட்டா? அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா 1918 அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், இல்லைன்னா அகமதாபாத் சத்தியாகிரகம் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். ஓகே. மில் ஒர்க்கர்ஸ்க்காக வந்து காந்தி போயிருப்பாரு. இது வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா குஜராத்ல நடந்து மில் ஓனர்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். அதுல காந்தி தலையீடு இருப்பார். அதுக்கப்புறம் கேதா சத்தியாகிரகம் நெக்ஸ்ட். கேதா சத்தியாகிரகா. ஸோ இது வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா குஜராத்லேயே தான் நடந்திருக்கும். சேம் குஜராத்ல தான் நடந்திருக்கும். ரைட்டா? ஸோ கேதா டிஸ்ட்ரிக்ட் குஜராத். இது வந்து 1918. ரைட்டா? ஸோ இதுதான். இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு ஷார்ட்கட் வந்து CAKE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது கேக் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து சீனா சம்பாரன், அடுத்து ஏனா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் கேஇனா கேதா சத்தியாகிரகா. ஸோ இந்த ஆர்டர்லயே தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நடந்திருக்கும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1918க்கு அப்புறம் 1919 ரவுலட் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். 1919 வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கும். ரவுலட் சத்தியாகிரகம். இதுவுமே வந்து இந்தியா ஃபுல்லாவே இது வந்து நடந்திருக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வந்து இந்த ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒண்ணு நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த தண்டி மார்ச் பத்தி கீழே எழுதுட்டா. தண்டி மார்ச். ஸோ தண்டி மார்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்ப வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 12 மார்ச் 1930 வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்க அப்படின்னா, அதாவது சபர்மதி ஆசிரம்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? 12 மார்ச் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரம். சபர்மதி ஆசிரம் வந்து எங்க இருக்குன்னா அகமதாபாத்ல இருக்கு. அகமதாபாத்.
சரி, 12 மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க எப்போ வந்து இதை முடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 6 6 ஏப்ரல் 1930 முடிச்சாங்க. ஓகே, ஸோ 30 வந்து எங்க முடிச்சாங்க அப்படின்னா தண்டி அப்படின்ற கோஸ்டல் வில்லேஜ். தண்டி தண்டி வந்து என்ன அப்படின்னா ஒரு கோஸ்டல் வில்லேஜ், ஒரு கரையோரத்துல சரியா கடலோரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம், கோஸ்டல் வில்லேஜ். ஆனா இந்த சபர்மதி ஆசிரமும் சரி தண்டியும் சரி எங்க நடந்துச்சு, எங்க இருக்குதுன்னா குஜராத்ல தான் இருக்கு. தண்டி மார்ச் வந்து எங்க நடந்துச்சுன்னா குஜராத்ல தான் நடந்துச்சு. ஓகே, தண்டி மார்ச் குஜராத்ல தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு தூரம் இருந்துச்சு, இந்த கிலோமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 241 மைல். ரைட்டா, 241 மைல்ஸ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா. இதுவே கிலோமீட்டர் அப்படின்னா வந்து நீங்க ஒரு 385 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா, 385 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா 241 மைல்ஸ். மைல்ஸ்ல கேட்டாங்கன்னா அதாவது ரொம்ப டிஃபரன்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ ஆப்ஷன் வந்து 200 மைல் இருக்கும், பி ஆப்ஷன் வந்து 300 மைல் இருக்கும், அடுத்த 400 மைல் இருக்கும், அடுத்து 100 மைல் இருக்கும். ஸோ அப்போ வந்து எது ஆப்ஷன் வந்து கிட்டக்க இருக்கும் அது மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்டி மார்ச்ல வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காந்தி பிளஸ் காந்தியால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு 78 சத்தியாகிரகிஸ், 78 சத்தியாகிரகிஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். ரைட்டா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 78 சத்தியாகிரகிஸ்ல ஒரு சில முக்கியமான உமன் பர்சனாலிட்டிஸ்லாம் யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உமன் பர்சனாலிட்டிஸ் இந்த 78 சத்தியாகிரகிஸ்ல யாரெல்லாம் கஸ்தூர்பா காந்தி, சரோஜினி நாயுடு, அம்ரித் கவுர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சில ஃபேமஸான உமன் பர்சனாலிட்டிஸ். ரைட்டா, எதுல அப்படின்னா தண்டி மார்ச். ஓகே, ஸோ தண்டி மார்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தான். தண்டி மார்ச் எதுக்காக அப்படின்னா ஒரு உப்பு சட்டம். சரியா, சால்ட் ஆக்ட் வந்து தண்டி மார்ச் இங்கே எழுதுறேன். எதுக்காக இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னா டு பிரேக் த சால்ட் லா, உப்புக்காக வரியை போட்டிருப்பாங்க. அந்த உப்பு சட்டத்தை வந்து மீறுவதற்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா காந்தி வந்து தண்டிக்கு சத்தியாகிரகம் மேற்கொள்வார். ரைட்டா, டு பிரேக் சால்ட் லா. ஸோ எங்க இருந்து எங்க எப்போன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் தண்டி மார்ச். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சங்கீத் நாடக் அகாடமி விருதை வந்து இதுக்கு முன்னாடி சரியா சங்கீத் நாடக் அகாடமி விருதை வந்து முன்பு வந்து எப்படி அழைக்கப்பட்டன அப்படின்றத வந்து பார்த்துட்டீங்கன்னா கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்ஷியல் அவார்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் என்ன, பிரசிடென்ஷியல் அவார்ட். ஸோ சங்கீத் நாடக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இருக்குல்ல, ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது எப்பன்னா 1953 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரியா, 1952 தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 1953 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா H2 இஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட். H2 என்பது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ எது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. சரியா, மாலிகுலர் ஃபார்முலா விச் ஆஃப் த ஃபாலோயிங், இந்த எலிமெண்டோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து H2 அப்படின்னு கேட்கறாங்க. இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். H அப்படின்னால என்னது, ஹைட்ரஜன் தான். சரியா, H அப்படின்னா ஹைட்ரஜன். லெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா PB அப்படின்னு சொல்லுவாங்க, லெட்டுக்கு PB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாட்டினா இல்லை பிளாட்டினம் அப்படின்றதுக்கு PT, பிளாட்டினம். ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு H2. நெக்ஸ்ட் சல்ஃபருக்கு S அப்படின்னு போடுவாங்க. இன்கேஸ் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா S8. ஓகே, சரி. அதுக்கப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 3 ஐசோடோப் இருக்கு. சரியா, அதையுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஹைட்ரஜன் பத்தி இருக்கிறதுனால அதையுமே ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஹைட்ரஜனோட 3 ஐசோடோப். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோடோப் பேர் வந்து என்ன அப்படின்னா புரோட்டியம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதனால தான் இதில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து டியூட்ரியம், அதுக்கு அடுத்து வந்து ட்ரீட்டியம். ஓகே, புரோட்டியம் வந்து எப்படி எழுதுவாங்க 1H1 அப்படின்னு போடுவாங்க. டியூட்ரியமா 1H2 அப்படின்னு போடுவாங்க. ட்ரீட்டியமா 1H3 அப்படின்னு போடுவாங்க. புரியுதா, 1H1, 1H2, 1H3.
இப்படிதான் வந்து இதுல மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ 3 ஐசோடோப் இருக்குன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எலமெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப வந்து எலமெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம எர்த் இருக்குது இல்ல, பூமியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலம் அப்படின்னா கீழே இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் இருக்கும். அதுக்கு ஜியாகிரபி நீங்க ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா மேண்டல் இருக்கும், அதுக்கப்புறம் கோர் அப்படின்ற ஒன்று இருக்கும். ரைட்டா? இதுல வந்து அதிகமா கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எலமெண்டை பொறுத்த வரைக்கும் கிரஸ்ட்ல அதிகமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பூமியில வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கிரஸ்ட் அதுல வந்து அதிகமா இருக்கிற எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா ஓசை. இதுக்கான ஷார்ட்கட் வந்து ஓசை தான் இதுக்கான ஷார்ட்கட். அப்போ ஓசைனா வந்து ஓ ஃபார் ஆக்சிஜன், எஸ் ஃபார் சிலிக்கான், ஏ ஃபார் அலுமினியம், ஐ ஃபார் ஐரன். ஸோ எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து 46.1% இருக்கு, சிலிக்கான் வந்து 28.2% இருக்கு, அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 8.2%, ஐரன் பொறுத்த வரைக்கும் 5.6%. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அது கிரஸ்டில் வந்து அதிகமாக இருக்கிற எலமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனாக தான் இருக்கும். இன்கேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மெட்டல், சரியா, மெட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து அலுமினியம். சரியா? ஸோ கிரஸ்ட்ல வந்து எலமெண்ட் அதிகமா இருக்கு, எந்த எலமெண்ட் அதிகமா இருக்குன்னா ஆக்சிஜன். ஆனா எந்த மெட்டல் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. எந்த மெட்டல் வந்து கிரஸ்ட்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து அலுமினியம் தான். சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா பாலிட்டியில வந்து கவர்னரை பத்தி கேட்டிருக்காங்க. பாலிட்டியில கவர்னர் பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். கவர்னர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், த கவர்னர் கேன் ஹோல்ட் எனி அதர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இந்தியன் பாலிட்டியில வந்து இந்திய அரசியலமைப்புல வந்து எந்த ஒரு ஆஃபீஸ் எடுத்து பார்த்தாலும், எந்த ஒரு ஆர்டிகல் எடுத்து பார்த்தாலும் அதுல வந்து எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், கவர்னர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எதை எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருப்பாங்க. சரியா? அதாவது எந்த ஒரு எம்எல்ஏ, எம்பி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எந்த மினிஸ்டர் யாரா இருந்தாலும், அதாவது கவர்மெண்ட்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க யாருக்குமே இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது அவங்க ஒரு பதவியில எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க, இல்ல எம்பியாவா இருக்கிறாங்க, கவர்னர், இப்ப நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹை ஆஃபீஸரா இருக்கும் பொழுது வேற எந்த ஆஃபீஸ், அதை தவிர வேற எந்த ஆஃபீஸ்லயுமே அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்க உட்கார்ந்து இருக்கிற வேற ஆஃபீஸ்ல வந்து அதாவது ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் கெயின் இல்லது வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆஃபீஸ் அவங்க வந்து வச்சுக்க கூடாது, அந்த பதவியில் அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ நம்ம மேலே பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர், கவர்னர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அது யாரா இருந்தாலும் சரி இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்க கூடாது தான். ரைட்டா? அதுதான் ஒன் ஆஃப் அது மெயினான குவாலிஃபிகேஷன் அதுதான். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா த கவர்னர் ஷால் பி என்டைட்டில்டு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் டு யூஸ் ஆஃப் ஹிஸ் அஃபிஷியல் ரெசிடென்ஸ். இப்போ ராஜ்பவன்லாம் இருக்குல்ல, ஸோ ராஜ்பவனுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து ரெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்லி பி. ஆன்சர் வந்து ஒன்லி பி. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், சரியா, அதாவது நிதி அமைச்சகம் வந்து அவங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. என்ன திட்டம்னா விவாத் சே விஸ்வாஸ் அப்படின்ற திட்டம். ரைட்டா? இது வந்து நிறைய ஒப்பந்தம் கவர்மெண்ட் சார்பா வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து நடந்திருக்கும்ல. ஸோ அந்த ஒப்பந்தங்கள் சார்பா வந்து ஒரு சில தகராறு, ஒரு சின்ன டிஸ்பியூட்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து தீர்த்து வைப்பதற்காக வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து விவாத் சே விஸ்வாஸ் 2 அப்படின்ற திட்டம். இந்த திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே இந்த விவாத் சே 2 அப்படின்ற திட்டம் எதுக்கு அப்படின்னா ஒப்பந்தத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு சில பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பதற்காக இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், கவர்னரை பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கு வந்து எந்த ஆர்டிக்கல், கவர்னரை பத்தி எந்த ஆர்டிக்கல் பேசுறாங்கன்னா ஆர்டிக்கல் 152 ஆர்டிக்கல் 162 வரைக்கும் கவர்னரை பத்தி பேசுற ஆர்டிக்கல் தான். இதுல ஆர்டிகல் 153 அப்படின்றது எல்லா மாநிலங்களுக்குமே வந்து கவர்னர் வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஆர்டிகல் 153. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கேள்வி எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா
ஸ்போர்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நேஷனல் கேம்ஸ் 2023 நடந்த நேஷனல் கேம்ஸ் பத்தி தான் இந்த தடவை வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா நேஷனல் கேம்ஸ் 2023ல நிறைய ஈவெண்ட் வந்து புதுசா வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, புதுசான இல்ல இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல வந்து இந்த 2 இதுல வந்து எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றதான் கேட்கறாங்க. செபாக் டரா அதுவும் இருந்துச்சு, மால்கம்பும் இருந்துச்சு. ஓகே, ஸோ போத் 1 and 2. செபாக் டரா அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வாலிபால் மாதிரி தான். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து காலை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, வாலிபால் இது வந்து பால் இருக்கும். ஓகே, ஸோ வாலிபால் தான், ஆனால் வந்து காலை வச்சு கம்ப்ளீட்டாக கையே யூஸ் பண்ணாமல் காலை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் செபாக் டக்ரா. அதுக்கப்புறம் மால்கம்ப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதில் வந்து அவங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2023 நேஷனல் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் சர்வீசஸ் அப்படின்றது இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் சர்வீசஸ் அந்த மாதிரி சர்வீசஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஸோ மகாராஷ்டிரா, அடுத்து சர்வீசஸ், அடுத்து ஹரியானா. ஸோ இவங்க தான் வந்து டோட்டல் மெடல்ஸ் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த தடவை நேஷனல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த நேஷனல் கேம்ஸ்ல விளையாண்டாங்க அப்படின்னா வந்து 43. டோட்டல் ஸ்போர்ட்ஸ் வந்து 43 ஸ்போர்ட்ஸ். ரைட்டா, அதுல வந்து இந்த நேஷனல் கேம்ஸ்ல புதுசா ஆட் பண்ணப்பட்ட ஸ்போர்ட்ஸ், நியூ புதுசா ஆட் பண்ணப்பட்ட ஸ்போர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கே, அதுக்கப்புறம் வந்து பீச் ஃபுட்பால், அதுக்கப்புறம் ரோல் பால், கால்ஃப், செபாக் டக்ரா, அதுக்கப்புறம் களரி பயட்டு, நெக்ஸ்ட் பென்சாக், சிலாட், மினி கோல்ஃப். சரி, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா புதுசா ஆட் பண்ணப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா இதுவுமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கேள்வி தான். இது வந்து பாருங்க ஹெப்டத்லான் ஃபார் உமன், இது எத்தனை ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஹெப்டத்லான், ஹெப்டா அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா மேக்ஸ்ல வந்து 7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்டா அப்படின்னாலே 7, ஆக்டா அப்படின்னா 8, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெப்டானா 7. ரைட்டா, அப்ப ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 7. அந்த 7 ஈவெண்ட் வந்து என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஹெப்டத்லான் வந்து யாருக்கு நடக்கும்னா மெயினா பெண்களுக்கு தான் நடக்கும். இது ரொம்ப முக்கியம். சரியா, ஹெப்டத்லான் அப்படின்ற விளையாட்டு வந்து யாருக்கு நடக்கும்னா பெண்களுக்கு தான் நடக்கும். ஸோ இந்த ஹெப்டத்லான், ஸோ அப்போ அந்த 7 விளையாட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 வந்து 100 மீட்டர் தடகள தாண்டுதல், 100 மீட்டர் ஹர்டில்ஸ், 100 மீட்டர் ஹர்டில்ஸ். இரண்டாவது வந்து ஹை ஜம்ப். மூன்றாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஷார்ட் புட். அடுத்து 4வது வந்து 200 மீட்டர் டேஷ், 200 மீட்டர் டேஷ். 5வது வந்து லாங் ஜம்ப். 6வது வந்து ஜாவ்லின் த்ரோ. 7வது வந்து 800 மீட்டர் ரன்னிங், 800 மீட்டர் ரன். ஓகே, ஸோ இந்த 7 தான் சேர்ந்தது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹெப்டத்லான் ஃபார் உமன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மெயினாக வந்து இது யாருக்காக நடக்கிறது அப்படின்னா பெண்களுக்காக நடக்கிறது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி எதை பத்தி கேட்கறாங்கன்னா ஸோ ஒரு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன திட்டம்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ரைட்டா, ஸோ அப்போ அந்த திட்டத்தை ஸ்கீம் ரிலேட்டடாக தான் இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஹிமாச்சல பிரதேசத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா 19,578, சரியா, 19,578 வீடுகள் வந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்திற்கு கீழே ஹிமாச்சல பிரதேசல கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறாங்க, சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல எத்தனை வீடுகள் வந்து நவம்பர் 2023 படி கம்ப்ளீட் ஆயிருக்கு, வீடு கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இதற்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 14,000, கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 75% இது வந்து முடிச்சாச்சு. 14,906 வீடுகள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்க நார்மலா படிக்கிறப்ப இந்த மாதிரி வேல்யூ படிக்கிறப்ப கரெக்டா 14906 அப்படின்லாம் படிக்க வேணாம். ஒரு எக்ஸாக்டா ஒரு 14,000 வீடு அப்படின்னு படிச்சாலே போதும். ஏன்னா டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 14,000 கொடுத்துருக்காங்க, இங்க 18,000 கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இங்க 9,000, கிட்டத்தட்ட 10,000, இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 5,000. ஸோ அப்படின்றப்போ ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான். சரியா, இதுக்கு வந்து எத்தனை
இவங்க வந்து எத்தனை வீடுகள் வந்து கட்டி முடிச்சிருக்காங்கன்னா 14,906 வீடுகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க 19,000 வீட்டுக்கு. ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீணை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2016 லான்ச் பண்ணது. 2016 வந்து பார்த்துட்டீங்கன்னா லான்ச் பண்ணது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா யார் எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அப்படி எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வருது. ரைட்டா? எந்த அமைச்சகம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ரைட்டா? மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இது வந்து எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா 5-year பிளான். எஸ்எஸ்சியோட ஃபேவரட் டாபிக், ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாபிக்கான 5-year பிளான் பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அறிமுகப்படுத்திய 5-year பிளான்ல எந்த 5-year பிளான் கம்ப்ளீட்டான ஃபெயிலியர், கம்ப்ளீட் ஃபெயிலியர் வந்து எந்த 5-year பிளான் அப்படின்னு கேட்குறாங்க? மூணாவது 5-year பிளான். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஸ்லைடு அப்படின்றது 5-year பிளானுக்காக வச்ச ஸ்லைடு தான். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்லைடு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் நான் அது ஏன் சொல்றேன், மூணாவது 5-year பிளான் ஏன் ஃபெயிலியர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துடலாமா? ஸோ 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் பிளானிங் கமிஷன், இல்லை ஃபாதர் ஆஃப் எக்கானமிக் பிளானிங், இல்லை ஃபாதர் ஆஃப் பிளானிங் எந்த இது வந்தாலும் அப்படின்னு வந்தா அதுக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சார் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வராயா, இல்லைன்னா விஸ்வேஸ்வராயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து 5-year பிளானுடைய டைம் லைன் தான். 51 56, 56 to 61 இதெல்லாம் வந்து எந்தெந்த 5-year பிளான் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ மூணாவது 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 1961 இருந்து 1966. ஸோ இந்த டைம் லைன்ல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மூணாவது 5-year பிளானை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து அது ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று என்ன? இரண்டு விஷயங்கள் முக்கியமான காரணம். இது வந்து ஃபெயிலியர். ரைட்டா? காரணம் என்னன்னா இரண்டு. ஒரு காரணம் இந்தியா சைனா வார், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த போர், இந்தியா சைனா வார் எப்ப 1962. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இரண்டாவது இந்தியோ பாகிஸ்தான் வார், இந்தியா பாகிஸ்தான் வார். இந்தியா இது 1965 நடந்தது, 1965 வந்து நடந்துச்சு. ரைட்டா? ஸோ அப்ப அப்ப மூணாவது 5-year பிளான் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா அடுத்து உடனே இந்த நடுவில் இருக்கிற கேப் இருக்குல்ல, 1966க்கும் 1969க்கும் 3 வருஷம் கேப் இருக்கு. அப்ப அந்த 3 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளான் ஹாலிடேஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணாங்க. பிளான் ஹாலிடேஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு வருஷம் ஆனுவல் பிளான் மாதிரி. அதாவது 1966 to 67 ஒரு பிளான் தனியா, அடுத்து 1967 to 68 தனியா ஒரு பிளான், அடுத்து 1968 to 1969 ஒரு தனியா. அப்ப 3 ஆனுவல் பிளான் போட்டு, அதாவது பிளான் ஹாலிடே அப்படின்னு போட்டு கொஞ்சம் எக்கனாமியை முன்னேற்றிட்டு அடுத்து வந்து திருப்பி 4வது 5-year பிளானை ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ மூணாவது 5-year பிளான் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியா சைனா வார், இந்தியா பாகிஸ்தான் வார். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமான விஷயங்கள். இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது தான். தேர்டு 5-year பிளானை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, தேர்டு 5-year பிளான் என்னன்னு சொல்லுவாங்க? கட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்கில் யோஜனா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தேர்ட் 5-year பிளான் வந்து புரிஞ்சிருச்சா? எதுக்காக வந்து மூணாவது 5-year பிளானுக்கும் 4வது 5-year பிளானுக்கும் 3 வருஷம் கேப் இருக்குது அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following parts of the Indian Constitution deals with union and territories? அதாவது இந்த இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின். சரியா? ஸோ இந்த அரசியல் அமைப்புல வந்து எந்த பகுதி வந்து யூனியன் மற்றும் அதனுடைய டெரிட்டரிஸ் பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது அதனுடைய கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்ட் 1 பகுதி 1ல தான் வந்து யூனியன் அப்படின்றதுக்கு வந்து இவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, யூனியன்னா இந்தியா. ஓகே, ஸோ இந்தியாவை தான் மீன் பண்றாங்க. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸை பத்தி பேசுது. பார்ட் 2 வந்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுறாங்க. பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை பத்தி. பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் பத்தி. அதுக்கப்புறம் பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை பத்தி பேசுறாங்க. ஓகே,
ஸோ இதில் பார்ட் 1 வந்து ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 4 வரைக்கும். அடுத்து பார்ட் 2 குடியுரிமை ஆர்டிக்கல் 5லிருந்து ஆர்டிக்கல் 11 வரைக்கும். பார்ட் 3 அடிப்படை உரிமைகள் வந்து ஆர்டிக்கல் 12லிருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும். பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிக்கல் 36லிருந்து ஆர்டிக்கல் 51 வரைக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் வந்து ஆர்டிக்கல் 51A. இது வந்து எதுல இருந்து எது வரைக்கும்னா ஏல இருந்து கே வரைக்கும். டோட்டலா எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ஸ் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா 28 மாநிலங்கள் இருக்கு. எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. வாட் இஸ் த நேம்? அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் பற்றி தான் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கேன்சர் டாக்டர், சரியா, கேன்சர் பிசிஷியன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, வெள்ளை மாளிகை, அதுக்காக ஒயிட் ஹவுஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்காக வந்து ஒரு 15 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 15 பேர்ல வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கமல் மேங் ரஜினி. சரியா, கமல் மேங் ரஜினி. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய அனாலிசிஸ்லேயே வந்து M0, M1, M2, M3, M4னா என்னன்னு பார்த்தோம். இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா மோஸ்ட் லிக்விட் அப்படின்றதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய அந்த M0, M1, M2, M3, M4லாம் இருக்கு. அந்த இதில் வந்து மோஸ்ட் லிக்விட், அதாவது மோஸ்ட் லிக்விட் அப்படின்றதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னா சீக்கிரமா வந்து பணப்புழக்கத்தில் இருக்கிறது. ரைட்டா, ஒரு பொருளை வந்து சீக்கிரமா அதை பணமாக்க முடியும் அப்படின்னா அது மோஸ்ட் லிக்விட். ரைட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ மோஸ்ட் லிக்விட்ல வந்து எதெல்லாம் வரும்னா கேஷ், நம்ம கையில இருக்கிற காசு வந்து மோஸ்ட் லிக்விட். ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறது எப்போ வேணாலும் உடனே எடுத்துக்கலாம். கரெக்டா, சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும்னா மோஸ்ட் லிக்விட்ல வரும். உடனே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா, ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கேஷ் அதெல்லாம். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா மோஸ்ட் லிக்விட் அப்படின்றது என்னன்னா M1. ரைட்டா, M1 தான் வந்து மோஸ்ட் லிக்விட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா M1 அப்படின்றதுக்கு அடுத்து வந்து என்னன்னா M2 வரும், அடுத்து M3 வரும், M4 வரும். இல்லையா, ஸோ அப்போ வந்து M0 M1குள்ளதான் வந்து M0 இருக்கு, M2குள்ளதான் M1 M0 இருக்கு, M3குள்ளதான் M2 M1 M0 எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி. ரைட்டா, அதாவது எப்படின்னா இப்ப M1 அப்படின்னு கேட்கறாங்கன்னா M2 அப்படின்னு கேட்கறாங்கன்னா M1 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. M3 அப்படின்னு கேட்கறாங்கன்னா M2 பிளஸ் அந்த மாதிரி. அப்ப M2 அப்படின்னால என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு M1மே ஆட் ஆயிடுச்சு. கரெக்டா, அப்ப M4 அப்படின்னு கேட்கறாங்கன்னா M3, அப்ப M3 என்ன ஆயிடுச்சு M3 M2 M1 எல்லாமே சேர்ந்து வந்துடும். ரைட்டா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுல சொல்றது. ரைட்டா, ஸோ இப்போ நார்மலா வந்து மோஸ்ட் லிக்விட், மாடரேட் லிக்விட், லீஸ்ட் லிக்விட் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட் லிக்விடுக்கு வந்து நம்ம அதை பார்த்துட்டோம், கையில் வச்சிருக்க காசு, அது வந்து பணத்தை வந்து பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட், உடனே நம்ம காசை எடுத்துட முடியும். இதுவே வந்து லோ லிக்விட், ரொம்ப லோ லிக்விட் அப்படின்றது வந்து மணியில, சரியா, மணியை பொறுத்த வரைக்கும் கம்மியா லிக்விட் இருக்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ப்ராப்பர்ட்டி. ரைட்டா, ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து காசா மாத்துறது பெரிய ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லேண்டை வித்து பேப்பர்லாம் மாத்தி நிறைய பாண்டு பேப்பர்லாம் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் காசு வரும். இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுலாம் லீஸ்ட் லிக்விட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மணி இதுலயே வந்து மாடரேட்லி லிக்விட் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்ஸ். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு சில பங்கு சந்தையில வந்து ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்போம்ல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுல வரும் அப்படின்னா மாடரேட் லிக்விட் அப்படின்றதுல வரும். ஸோ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோஸ்ட் லிக்விட் கேட்பாங்க, லோயஸ்ட் லிக்விட் கேட்பாங்க. மோஸ்ட் லிக்விட்னா நம்ம கையில் வச்சிருக்க காசு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், அது எல்லாமே வந்து மோஸ்ட் லிக்விட் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து காசு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், உடனே யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப 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 ஸ்லோவா வந்து தான் அதை பணமாக்க முடியும் அப்படின்னா லோயஸ்ட் லிக்விடுக்குள்ள அது போயிடும். ரியல் எஸ்டேட் அதெல்லாம் வந்து லோயஸ்ட் லிக்விடுக்குள்ள வந்துடும். சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பாருங்க, இன்கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு பாக்குறப்ப M0 வந்து சீக்கிரம், அடுத்து M1, அதுக்கப்புறம் வந்து M2, அதுக்கடுத்து M3, அதுக்கப்புறம் M4. ஸோ இந்த M0 அப்படின்றது மோஸ்ட் லிக்விட், அதுக்கப்புறம் M4 அப்படின்றது லீஸ்ட் லிக்விட். ரைட்டா, லீஸ்ட் லிக்விட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இதுல என்ன கேட்கறாங்கன்னா ஹிஸ்டரி ரிலேட்டடான கொஸ்டின். ஹிஸ்டரியில வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அபிஞான சகுந்தலம், சரியா? அபிஞான சகுந்தலத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் காளிதாசர், சரியா? அபிஞான சகுந்தலம். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கல்ஹானா அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. சோ கல்ஹானா வந்து என்ன எழுதியிருக்காருன்னா ராஜ தரங்கிணி. கல்ஹானா எழுதிய புத்தகத்தின் பெயர் ராஜ தரங்கிணி. ஓகே, புக் பி போட்டு டாட் போட்டிருக்கேன், புக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா விஷாகதத்தர் எழுதிய புத்தகத்தின் பெயர் முத்ர ராட்சசா. முத்ர ராட்சசா. ஓகே, அதுக்கப்புறம் அஸ்வகோஷா. அஸ்வகோஷா எழுதிய புத்தகத்தின் பெயர் வந்து புத்த சரிதா. புத்த சரிதா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா காளிதாசர். காளிதாசர் பொறுத்த வரைக்கும் வேற என்ன புத்தகங்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அபிஞான சகுந்தலம் இதுல பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா வேற என்னன்னா விக்ரமோர் வசியம். விக்ரமோர் வசியம். அதுக்கப்புறம் மாளவிக் அக்னிமித்ரம். இது மாளவிகாவுக்கும் அக்னிமித்ர புஷ்யமித்ர சுங்காவுடைய பையனான அக்னிமித்ராவுக்கும் இருக்கும் காதல் கதையை வெளிப்படுத்தும் நூல் தான் மாளவிக் அக்னிமித்ரம். மாளவிக் அக்னி மித்ரம். அடுத்து குமார சம்பவம். குமார சம்பவம். மேக தூத்தம். மேக தூத்தம். அதுக்கப்புறம் ரித்து சம்ஹாரா. ரித்து சம்ஹாரா. ஸோ இதெல்லாம் காளிதாசர் எழுதிய நூல்கள், ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குது அப்படின்றதான் கேள்வி, ரைட்டா? குச்சிப்புடி அப்படின்றது குச்சிப்புடி அப்படின்ற கிராமத்துல உருவான ஒரு நடனம். அது வந்து எந்த மாநிலத்துல இருக்குது அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். குச்சிப்புடி அப்படின்னாலே எங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ரைட்டா? ஆந்திர பிரதேஷ். கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா மோகினி ஆட்டம், அதுக்கப்புறம் கதகளி. தமிழ்நாடு வந்து பரதநாட்டியம். உத்தரப்பிரதேஷ் கதக். உத்தரப்பிரதேஷ்க்கு கதக், தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம், கேரளாவுக்கு வந்து கதகளி, அதுக்கப்புறம் வந்து மோகினி ஆட்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ்ல வந்து வேற என்ன ஃபேமஸான ஃபோக் டான்சஸ், ரைட்டா? இது வந்து கிளாசிக்கல் டான்சஸ். குச்சிப்புடி அப்படின்றது கிளாசிக்கல் டான்சஸ். ஃபோக் டான்சஸ் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோலாட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பகோட்டம். பகோட்டம் அப்படின்ற ஒரு டான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா புட்டா பொம்மாளு. புட்டா பொம்மாளு அப்படின்ற ஒரு டான்ஸ். நெக்ஸ்ட் வந்து டப்பு. டப்பு. அதுக்கப்புறம் தப்பேட்டா குல்லு. தப்பேட்டா குல்லு. நெக்ஸ்ட் பெரினி. பெரினி. அதுக்கப்புறம் பாம கலாப்பம். பாம கலாப்பம். ஸோ இந்த மாதிரி டான்சஸ் எல்லாமே எங்க இந்த இந்த ஸ்டேட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாகிரபி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஜாகிரபியில் எந்த மாதிரி அப்படின்னா இந்தியா வந்து டோட்டலாக எத்தனை நாடுகள், சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாடுகளுக்குள்ள அதனுடைய லேண்டை வந்து ஷேர் பண்ணுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லேண்ட் பார்டர் தான் கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து எத்தனை கண்ட்ரீஸ் கூட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 7. அந்த 7 வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ், செகண்ட் வந்து சைனா, தேர்டு பாகிஸ்தான், ஃபோர்த்து வந்து நேபாள், ஃபிஃப்த்து மியான்மர், சிக்ஸ்த்து பூட்டான், செவன்த்து ஆப்கானிஸ்தான். ஃப்ரம் இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் ஆர்டர், ரைட்டா? பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் கலர்ல எழுதியிருக்கல, பங்களாதேஷ் வந்து ரொம்ப முக்கியமானது, ஆப்கானிஸ்தானும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் சூப்பர் லேட்டிவ்ஸ் வரும். அதாவது ஹையஸ்ட் நிறைய பார்டர் வந்து இந்தியா கூட ஷேர் பண்றது பங்களாதேஷ். அதுக்கப்புறம் வந்து கம்மியான பார்டர் ஷேர் பண்றது ஆப்கானிஸ்தான். ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், ரைட்டா? ஸோ அந்த இந்தியா கூட வந்து பங்களாதேஷ் மட்டும் கிட்டத்தட்ட 4096.7 கிலோமீட்டர் பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா WATM², ரைட்டா? WATM², இதுதான் ஷார்ட்கட். ஸோ அப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. சரி, எந்தெந்த ஸ்டேட்ஸ்னா ஃபர்ஸ்ட் டபிள்யூனா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். அடுத்து ஏனா அஸ்ஸாம். அடுத்து டீனா திரிபுரா. M²னா 2 M. ஓகே, ஒன்னு வந்து மிசோரம், இன்னொன்னு மெகாலயா. மிசோரம்,
இன்னொன்னு என்னன்னா மேகாலயா. ஓகே, மிசோரம், மேகாலயா, இதுதான். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்களாதேஷ் கூட இந்த 4 நாடுகள் தான், 4 மாநிலங்கள் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 கிடையாது 5. ஸோ 5 மாநிலங்கள் தான் பார்டர் வந்து ஷேர் பண்றாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பார்டர். அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து இந்தியா வந்து இந்த லேண்ட் பார்டருக்கு பதிலாக சி பார்டர், சி. இந்தியா எந்த நாடுகள் கூட, எத்தனை நாடுகள் கூட சி பார்டர் ஷேர் பண்றாங்கன்னா 2 நாடுகள். சரியா, அந்த 2 நாடுகள் வந்து ஒண்ணு என்னன்னா இலங்கை, ஸ்ரீலங்கா, இன்னொன்னு மால்தீவ்ஸ். ஓகே, இந்த 2 நாடுகள் கூட தான் ஷேர் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இது ஒரு சட்டத்தை கொடுத்திருக்காங்க. இது என்ன சட்டம் அப்படின்னா எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜி நரேகா அப்படின்றது சொல்லுவாங்க. இது பேரு எம்ஜி நரேகா 2005. அதாவது எம்ஜி நரேகா 2005 அப்படின்றது வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. சரியா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. ரைட்டா. ஸோ அது வந்து இது வந்து நம்ம நார்மலாவே சொல்லுவோம்ல 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது, அது இதுதான். சரியா, 100 நாள் வேலை திட்டம் எந்த சட்டத்திற்கு கீழ் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 இது கீழே தான். ஸோ எத்தனை நாள் அப்படின்னு கேட்கறாங்கன்னா 100 நாள். ரைட்டா, அதுதான் வந்து இதுல கொஸ்டினா எத்தனை டேஸ் ஆஃப் ஒர்க் அப்படி. கேரண்டீடு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், காசு சம்பளம் கொடுத்து கேரண்டி பண்றாங்கன்னா அது 100 நாள் வேலை திட்டம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்கறாங்கன்னு இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கரீபி ஹட்டாவோ. சரியா, கரீபி ஹட்டாவோ, அதுக்கப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ். ரைட்டா, ஸோ அப்ப கரீபி ஹட்டாவோ மற்றும் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு 5 இயர் பிளான், எஸ்எஸ்சியோட ஃபேவரட் டாபிக்கான 5 இயர் பிளான், இந்த 5 இயர் பிளான்ல ஒரு அப்ஜெக்டிவ் குறிக்கோளா வச்சது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 5th. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 5th. நம்ம 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோலையும் நம்ம ஒரு தடவை பார்த்தோம். இந்த இந்த வீடியோலையுமே இது எல்லாமே சொல்லிட்டேன். பிளான் ஹாலிடேனா என்ன, எதனால வந்து 3வது 5 இயர் பிளான் ஃபெயிலியர் ஆச்சு, 5 இயர் பிளானுடைய ஃபாதர் யாரு, அது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல 5வது 5 இயர் பிளான் பத்தி தானே கேட்கறாங்க. ஸோ 5வது பத்தி பார்ப்போமா. ஸோ 5th 5 இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் இது 1974 to 78. ரைட்டா, 1974 to 78. ஸோ இந்த டைம்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தது யார் அப்படின்னா இந்திரா காந்தி. பிரைம் மினிஸ்டரா இருந்தது யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 5 இயர் பிளான்ல தான் இந்தியன் நேஷனல் ஹைவே சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்தியன் நேஷனல் ஹைவே சிஸ்டம் இதுலதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரைட்டா, எதுலன்னா 5வது 5 இயர் பிளான்ல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் என்னன்னா மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வந்தாங்க. மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் எந்த திட்டம் அப்படின்னா 5வது 5 இயர் பிளான் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அப்ப இதுல எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 74ல இருந்து 78, 4 வருஷம் தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சு, இந்த 78ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த கவர்மெண்ட் வந்துருச்சு. சரியா, அடுத்த 70, அதாவது இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த 5வது 5 இயர் பிளான போட்டுட்டாங்க. இந்த 5வது 5 இயர் பிளான்ல தான் கரீபி ஹட்டாவோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கரீபி ஹட்டாவோ இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. கரீபி ஹட்டாவோ அப்படின்னா என்னன்னா பாவர்ட்டி, வறுமையை வந்து ஒழிப்பது. ரைட்டா, சோ அப்ப அந்த 78ல என்ன ஆயிடுச்சு, 4 வருஷம் தான் இருந்திருக்கு. அப்ப அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 78ல வேற ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு. 1978ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரியா இருக்காரு. இப்ப இந்திரா காந்தியா பிரதம மந்திரியா இருந்தவங்க வந்து அடுத்த பிரதம மந்திரியா யார் இருக்காங்கன்னா மொரார்ஜி தேசாய் பிரதம மந்திரி ஆனதுக்கு அப்புறம் இந்த 5 இயர் பிளான கேன்சல் பண்ணிட்டார். ஏன் கேன்சல் பண்ணிட்டாருன்னா மொரார்ஜி தேசாய் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா ஜனதா பார்ட்டி, வேற பார்ட்டி. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் வந்து எந்த கட்சி அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ரைட்டா, சோ அது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 78 to 80 ரெண்டு வருஷம் வந்து நடுவில் இருக்கு. அப்ப இந்த 2 வருஷத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா ரோலிங் பிளான் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. ரோலிங் பிளான் அப்படின்ற ஒண்ணு போட்டாங்க. சரியா, ரோலிங் பிளான் அப்படின்றப்ப 78 to 2 அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு. ஸோ கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1980
எண்பதுல வந்து திருப்பி யார் வந்துடுறா அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களே வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு திருப்பி பிரதம மந்திரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 5 இயர் பிளான் கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு மொத்தம் ஒரு 3 ஆனுவல் பிளான் இருக்கு ரைட்டா, அதாவது பிளான் ஹாலிடே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த 3 ஆனுவல் பிளான் 67ல இருந்து 68, 67, 68, 69 3 வருஷம். இதுவே ரோலிங் பிளான் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 5 இயர் பிளானுக்கு அப்புறம் 78 to 80 ரோலிங் பிளான். ஏன்னா மொரார்ஜி தேசாய் வந்து பிரதம மந்திரி ஆனதுக்கு அப்புறம் அந்த 5வது 5 இயர் பிளானை கேன்சல் பண்ணி விட்டுருவாரு. சரியா, ஸோ இதுதான் முக்கியமானது. நான் அடுத்த 5 இயர் பிளான் வந்து நம்ம அடுத்து இப்போ இன்கேஸ் வந்து அடுத்த ஷிஃப்ட் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்குறப்ப இது கொஞ்சம் இன்னும் நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ற மாதிரி நம்ம இதை கொஞ்சம் நீட்டா அலைன்மெண்ட் பண்ணிடலாம். சரியா, தேங்க்யூ.